வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சத்யா மெடிசன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்சாப்ரின் இன்ஜெக்ஷன், அதாவது இதய நிபுணர்களுக்கும் மகப்பேறு மருத்துவர்களுக்கும் ரத்தம் கட்டியாவதை தடுக்கிறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய மிக உன்னதமான ஒரு இன்ஜெக்ஷனை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் எனக்சாப்ரின் இன்ஜெக்ஷன். இந்த எனக்சாப்ரின் எப்படிலாம் வேலை செய்யுது, என்னென்ன இண்டிகேஷன்ஸ்க்கெலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க, இதோட பயன்கள் என்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த இன்ஜெக்ஷன் பற்றின முழு விவரமும் உங்களுக்கு தெரிய வரும். எனக்சாப்ரின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரத்தம் அதிகமாக உறையாமல் தடுக்க பயன்படுத்தப்படும் ஒரு பிளட் தின்னர் வகையை சார்ந்த மருந்தாகும். இதை ஆங்கிலத்தில் ஆன்டி காகுலண்ட் என்று சொல்லுவார்கள். சரி, இந்த எனக்சாப்ரின் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, டீப் வெயின் த்ராம்போசிஸ், கால்களில் இரத்த உறைவு, அதாவது வெரிகோஸ் வெயின் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நரம்புகளில் ரத்தம் உறைவதை கட்டியாவதை தடுப்பதற்காக இந்த எனக்சாப்ரின் இன்ஜெக்ஷன்ஸ் பெரிதளவில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் நுரையீரல்களுக்கு செல்கிற ரத்தம் உறைவதை தடுக்க இந்த இன்ஜெக்ஷன் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் ஹார்ட் அட்டாக், ஆஞ்சினா, அதாவது நெஞ்சுவலி போன்ற இதய நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்க, ரத்தம் இதயத்திலே கட்டியாவதை தடுக்க இந்த இன்ஜெக்ஷன் பயன்படுத்தப்படுகிறது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு பிளட் கிளாட் ஆவதை தடுப்பதற்கும், மேலும் நீண்ட நாட்கள் படுக்கையில் இருக்கும் நோயாளிகளுக்கு பிளட் கிளாட் ஆவதை தடுப்பதற்காகவும் இந்த எனக்சாப்ரின் இன்ஜெக்ஷன் பெருமளவில் மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படுகிறது. சரி, இந்த எனக்சாப்ரின் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். எனக்சாப்ரின் உடலில் உள்ள ஃபேக்டர் XA மற்றும் சில கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை தடுக்கிறது. இதனால் புதிய பிளட் கிளாட் உருவாவது குறைக்கப்படுகிறது. மேலும் ஏற்கனவே உள்ள கிளாட் பெரிதாகாமல் தடுக்கிறது. மேலும் இது கிளாட்டை கரைக்காது, புதிய கிளாட் உருவாவதை மிக சாதுரியமாக தடுக்கின்றது. சரிங்க, இந்த எனக்சாப்ரின் இன்ஜெக்ஷனை எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, இது வயிற்று பகுதியில் தோலுக்கு கீழ் சப்குட்டானியஸ் ரீஜனில் போடக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷனாக இருக்குது. மேலும் மருத்துவர்கள் கூறிய அளவில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எனக்சாப்ரின் இன்ஜெக்ஷனோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல வலி, சிவந்து போவது, வீக்கம், சிறிய இரத்த கசிவு மற்றும் ஊசி போட்ட இடத்துல சிறு கரும்புள்ளிகள் இருக்கலாம். இந்த எனக்சாப்ரின் இன்ஜெக்ஷனோட தீவிரமான பக்க விளைவுகள்னு பார்த்தோம்னா, அதிக இரத்த கசிவு, மூக்கில் இரத்தம் வருதல், சிறுநீர் அல்லது மலத்தில் இரத்தம் வருதல், கடுமையான தலைவலி, மயக்கம், பிளேட்லெட்டோட கவுண்ட் ரத்தத்தில் குறையிறது, மேலும் சில அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. மேலும் யாரெல்லாம் இதை கவனமாக பயன்படுத்த வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்டிவ் ப்ளீடிங் உள்ளவர்கள், கடுமையான கல்லீரல் அல்லது சிறுநீரக நோய் உள்ளவர்கள், ப்ளீடிங் டிசார்டர்ஸ் உள்ளவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் மருத்துவரோட ஆலோசனையோட மட்டும்தான் பயன்படுத்தணும். சரிங்க, இந்த இன்ஜெக்ஷனை இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களா, வேறு எங்கேயும் பயன்படுத்தலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண் மருத்துவர்களும் இதை பெருமளவில் பயன்படுத்துகிறாங்க. அவங்க எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை கருவில் இருக்கும்போது தாய்கிட்ட இருந்து உணவு அந்த பிளசண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடல் வழியாக தான் போகும் இல்லைங்களா, அந்த குடலில் கட்டி ஆயிடுச்சுன்னா குழந்தைக்கு ஃபர்தராக போக வேண்டிய நியூட்ரியன் சப்ளிமெண்ட்ஸ் போகாமல் கரு தனியாக தள்ளி வைக்கப்பட்டு அபார்ஷன் போன்ற மிக ஆபத்தான விளைவுகள் வரக்கூடும் என்பதனால அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு மட்டும் பெண் மருத்துவர்கள் இந்த எனக்சாப்ரின் இன்ஜெக்ஷனை பயன்படுத்துகிறாங்க. சரிங்க நண்பர்களே, இந்த எனக்சாப்ரின் இன்ஜெக்ஷனோட முழு விளக்கத்தை பற்றி பார்த்தோம். மேலும் மற்றும் ஒரு அலோபதிக் மெடிசனோட விளக்கத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.